வீட்டுக்கு போலான்னு வந்திருந்தாங்க. சாமியார் கண்ணு மூடிக்கிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்திருக்கிறவங்க கிட்ட இருக்கிற பையில என்ன இருக்கு அப்படின்னு திருட்டுத்தனமா எட்டி பார்த்தாங்க. சாமியார் கண்ணு மூடிக்கிட்டு அந்த ஊஜனங்களோட குணம் என்ன அப்படிங்கறத ஞான திருஷ்டியில பார்க்க ஆரம்பிச்சாரு. முதல்ல ரங்கம்மாவை பத்தி தான். அவங்க பேராச குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஒரு நாள் அந்த சாமியார் ஊர்க்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தெரிவிச்சாரு. பக்தர்களே, இந்த புண்ணிய பூமியில உங்க முன்னோர்கள் உங்களுக்காக ஒரு புதையலை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த புதையல் மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாத, சுயநலம் இல்லாத ஒருத்தருக்கு தான் சொந்தமாகும். அத கேட்டதுமே ஊஜனங்க எல்லாரும் ஒருத்தங்களோட ஒருத்தங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா ரங்கம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிய வந்ததோ கண்ணெல்லாம் பளிச்சுன்னு மாறிடுச்சு. அப்ப சாமியார் இப்படி சொன்னாரு. இந்த புதையலை அடைய ஒரு வழி இருக்கு. அடுத்து வர்ற பௌர்ணமி அன்னைக்கு மலைக்கு மேல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற அம்மனுக்கு தங்கத்துல ஒரு மாம்பழத்தை பிரசாதமா செலுத்தணும். ஜனங்க ஆச்சரியமா, தங்க மாம்பழமா? அதுக்கு எங்க சாமி போறது? அதுக்கு அந்த சாமியார், இந்த தங்க மாம்பழம் வர்றதுக்கு என்கிட்ட ஒரு விதை இருக்கு. அந்த விதைய யாரு ஒருத்தவங்க கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறாங்களோ, கூடவே சுயநலம் இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்க கையால விதைச்சாதான் அந்த பழம் வரும். கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க அந்த விதைய நட்டு வச்சா அந்த விதை மண்ணோட மண்ணா கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சாமியார் ஒரு விதைய ஊர் தலைவரோட கையில வச்சு, இந்த விதைய நட தகுதியானவங்களை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி சாமியார் அங்கிருந்து போயிட்டாரு. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா பாட்டி மட்டும் அந்த தங்க மாம்பழம் அவங்களுக்கு